பரதன் இங்க பறந்து போட்டாள். அகாண்டத்திலே சுவாமிக்கு 24 வயசா 25வது வயசு ராமனுக்கு 12 வருஷ காலம் சீதையோடு சேர்ந்திருந்தாள். ராமனை பல ஸ்லோகத்தால வர்ணிச்சார் வால்மீகி. என்னத்துக்கு வர்ணிச்சேன்? என் ஜென்மா சபலமாகணும் இல்லையோ அதுக்காக வர்ணிக்கிறேன். अर्थितो मानुषे लोके यज्ञे विष्णुः सनातनः कौसल्याशुशुभे तेने पुत्रे विदते जता यथा वरेण देवानाम् அதிதிஹ வஜ்ரபாணினா. சுவாமியே கீழே பாலகாண்டத்திலே விஷ்ணுவுடைய ஒரு அர்த்தம் பாதி அம்சம் சொன்னார் வால்மீகி. ஏன் அப்படி சொன்னாள்னா, ராமன் தன்னை மறைச்சு மறைச்சு வச்சுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்காள். வைஷ்ணவமான பாவத்தை காட்டப்படாதுன்னு. ஆனா கம்பர் என்ன பண்ணிவிட்டார், சுவாமியை பகவான் ரங்கநாதன் நன்னா வாயை திறந்து சொல்லிவிட்டார். ரங்கநாதனே ராமன் விட்டாள் சொல்லி அவனிடத்துல பெரிய சக்கரவர்த்தியினுடைய குணங்கள்லாம் வந்து குடியிருந்ததுங்கிறாள். வால்மீகி என்ன சொல்றாள், சுவாமி சக்கரவர்த்தின்னு சொல்லி அவனிடத்துல பகவானுடைய குணங்கள்லாம் வந்து குடியிருந்ததுங்கிறாள். இப்படி மாத்தி மாத்தி சொல்றாள். இதுதான் வித்தியாசம். வால்மீகி அங்க விஷ்ணுனுடைய ஒரு அம்சம் நாராயணன் அப்படிலாம் சொன்னார். இந்த அயோத்தியா காண்டம் வந்தது. நான் எத்தனை நாளை பகவானை மறைச்சு மறைச்சு பேசுவேன். அந்த திரையை எடுத்து போடுறேன். அவன் ஆறு தெரியுமா, பரிபூர்ணமா சர்வேஸ்வரன் ரங்கநாதன் வரதராஜன் லட்சுமிபதியே ராமன் விட்டார். சகிதேவீருவீர்ணஸ்ய ராவணஸ்ய வதாத்ரிபிஹ அர்த்திதோ மானுஷே லோகே யஜ்ஞே விஷ்ணுः சனாதனः. ராவணனுடைய உபதிரவம் பொறுக்காமல் தேவர்கள் எல்லாம் லட்சுமிபதியை வேண்ட சர்வேஸ்வரனே வேதவேத்தியனே ராமனா வந்தாள் விட்டாள்.